கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே கூட ஒரு செய்தியாக அல்ல, இந்த காலை வேளையிலே இந்த வருடத்துல கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை, ஆண்டவர் எனக்கு செய்த உதவிகளை, ஆண்டவர் எனக்கு செய்த கிருபைகளை, ஆண்டவர் எனக்கு பாராட்டின நன்மைகளை உங்களுக்கு ஒரு சாட்சியை போலதான் நான் உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு சாட்சியாகவும் தேவநாமத்துக்கு மகிமையாக கர்த்தர் கிரியை செய்வார் என்ற விசுவாசத்தோடு இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியில நான் சமர்ப்பிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கூட இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பில தான் உங்கள் மத்தியில நான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நெடுநாட்களாய் எனக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சாட்சி பகர வேண்டும் என்ற வாஞ்சை எனக்கு உண்டு. கர்த்தருடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவர் ஆனதுக்காக என் தேவனாக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் கோடாகோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையை கூட முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் இந்த பகுதியிலிருந்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் நம்ம ஒருவர் வாசிக்க கேட்போம். இதை குறித்து தான் நாம் இந்த வேளையில நாம் தியானிக்க போகிறோம். இந்த வருடம் ஆரம்பித்து 2025ஆம் வருடம் ஆரம்பித்தது நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாஞ்சியாக வருகிறோம். ஏன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம வாஞ்சியாக வருகிறோம்? சபை கூடி வருதலுக்கு, இந்த சபைக்கு நம்ம ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சியாய் வருகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துக்கு காரணம் என்னென்றால் இந்த இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அந்த நாமம் தான். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துல விடுதலை உண்டு. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் என்னுடைய பிதாக்களுடைய நாமம். நான் இந்த பிதாக்களுடைய நாமத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையினால்தான் நம்ம என்ன செய்யறோம்? இந்த ஆலயத்துக்கு நம்ம ஓடி வருகிறோம். இந்த பகுதியில வேத பகுதியில நம்ம வாசித்ததுபடி அவங்க என்ன செய்யறாங்க? போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவை குறித்து அவர்கள் ஒருவரோடு பேசிக்கொண்டு போனார்கள். இந்த காரியத்துல ஏற்கனவே எம்மாவூர் அப்படிங்கிற அந்த கிராமத்துல இருந்து 2 பேர் பேசிட்டே வர்றாங்க. அவங்க பேசிட்டே வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்க கூட வர்றாரு. ஆண்டவர் அவங்க கூட வர்றாதுங்கிறத அவங்க என்ன செய்யல, அவங்களால என்ன பண்ணல, உணர்ந்து கொள்ள முடியல. அவங்க எப்படி பேசிட்டு வர்றாங்க? அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரயோஜனமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவர்களை அறியாதபடிக்கு நீர் அந்நியராக இருக்கிறீரோ என்றான். நாம கூட இந்த வருஷம் முழுவதும் ஆலயத்துல நம்ம கடந்து வந்திருக்கோம். வேக வேகமா ஓடி வந்துடும். எப்படியாச்சும் என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு நம்ம போயிடணும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தை உச்சரிக்கிற, இயேசு கிறிஸ்துவ நாமத்தை பிரபலப்படுத்துகிற, இயேசு கிறிஸ்துவ நாமத்தை அறிவிக்கிற இடத்துக்கு நம்ம போகாம நம்ம தவறப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வேகமா ஓடி வருகிறோம். ஓடி வந்திருக்கோம். பலன் தருவார். இது எதனால் உண்டானது என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம ஓடி இருந்ததுனால்தான் இந்த பலம் நமக்கு கிடைத்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த நம்ம கூட வந்திருக்கிறாரு, நம்ம கூட வருகிறாருங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டுமாய் நான் உங்களுக்கு விரும்புகிறேன். இந்த பலன் எப்படி கிடைத்தது அப்படின்னா, இது பரிசுத்த ஆவியினுடைய பலன். பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால்தான் நம்ம இந்த சபைக்கு கடந்து வர தேவன் உதவி செய்தார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு, இரட்சகராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு இது மிகுந்த ஒரு சாட்சியாக உங்கள் மத்தியில் நான் அறிவிக்க விரும்புகிறேன். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த காரியங்களை போல அந்நியரால் போல நம்ம தெரியலாம். நம்ம அந்நியர் போல நம்ம சபைக்கு வருகிறவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்ம கூட அந்த பரிசுத்தாவியானவருடைய பலன் நம்ம மத்தியில இருந்ததை உங்கள் மத்தியிலே விளக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். இந்த பரிசுத்தாவியானவர் குறித்து நம்ம சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 1:8 நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்ற அந்த பரிசுத்தாவியினுடைய பலம் இந்த வருஷத்துல என்னுடைய சாட்சியை கூட நம்ம மத்தியில சொல்ல முடியும். ஏன்னாலும் கர்த்தருடைய வேதத்தை வசனத்தை தேடி வாசியுங்கள் என்று சொல்லி நாம் வேதத்துல நாம் பார்க்கிறோம். அப்படி கர்த்தருடைய வேதத்தை நாம் தேடி வாசிக்கிற வேளையில நமக்குள்ளே சில விதமான சில அவைகள் ஒன்றும் ஜோடில்லாது கர்த்தருடைய ஆவி அதை ஒன்று சேர்ப்போம் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய வேத வசனத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அப்படின் போது நமக்கும் சில சந்தேகங்கள், சில நமக்கும் தேவைப்படுகிற சில
கிளாரிபிகேஷன்ஸ் அப்படிலாம் இருந்தது. உண்மைதான். இந்த வருஷத்துல கர்த்தருடைய ஆவியானவர் மிகவும் நேர்த்தியான முறையில என்னோடு இடைப்பட்டதை என்னால் உணர முடிந்தது. நம்முடைய சபையில அந்த ஷாலோ மிஷனரி இயக்கத்துல இருந்து ஒரு பிஷப் ஒருத்தர் வந்திருந்தாங்க. பாசம் கையில வச்சுக்கலாம், பெரிய சிலுவை போட்டுட்டு வந்திருந்தாரு. அப்ப அவர் சிலுவை பற்றி கொடுத்த அந்த விளக்கங்கள், அவர் சொன்ன சுவிசேஷம் மிகவும் என்னுடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் ஆசீர்வாதமானதா இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில இருந்து அந்த ஒரு சின்ன ஆண்டுடைய சமூகத்துல நம் கேள்விகளோடு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் பலத்தினால அந்த ஐயங்களை எல்லாம் அவர் தீர்த்து வைத்ததை என்னால உணர முடிந்தது. 1 பேதுரு 1:25. உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டிருக்கிற வசனம் இதுவே. கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைக்கும். அதே இந்த வசனத்தை நம்ம இதரை பார்க்கும் பொழுது மீண்டுமாக இந்த லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 32ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு ஆண்டுடைய வசனம், இப்ப நம்ம கர்த்தருடைய வசனம் நம்ம வாசித்தோம் இல்லையா? மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய 1 பேதுரு 1:25. இந்த காரியங்களை நம்ம வருஷத்துல உண்மையாவே ஆண்டுடைய சமூகத்துல கர்த்தருடைய வசனத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தையும் ஒரு கிருபையையும் தேவன் எனக்கு பாராட்டினார் என்பதை தைரியமாக சாட்சியாக உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வசனம் கொழுந்துவிட்டு ஆண்டுடைய வசனத்தை கேட்கும் பொழுது, ஆண்டுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயங்கள் கொழுந்துவிட்டு எரிகிற ஒரு பலனை, இந்த பரிசுத்தாவினுடைய பலனை தேவன் தந்ததற்காக ஆண்டவர் நான் நன்றி செலுத்துகிறேன். அதே லூக்கா 24 அதிகாரத்துல ஆண்டவர் அவங்களை 38ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலக்குகிறீர்கள்? உங்களுக்கு இருதயமே சந்தேகங்கள் எழுப்புகிறது என்ன? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு. நம்ம சர்ச்சுக்கு போனோமே, நம்ம ஜெபம் பண்றோமே அப்படின்னு நம்ம வந்தாலும் ஆண்டவரோட பார்த்து ஏன் சந்தேகம் பண்ணீங்க? Why do you get so much trouble? ஏன் சந்தேகம் பண்ணீங்க? Why? ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இயேசு அவங்களோடு என்ன பண்ணினாரு? நடந்து வந்தாரு. இந்த வருஷத்துல அதேதான். வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட நடந்து வந்திருக்கிற தேவ பலன், முக்கியமா சொல்ல விரும்புகிறேன். தேவ பலன், பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நம்ம மத்தியில இருந்ததுக்காக ஆண்டவர் நம்ம கூடாக்கூடிய நம்ம நன்றி செலுத்த வேண்டும். அடுத்தபடியாக இந்த தீத்து 4ஆம் வசனம், தீத்து எழுதின புஸ்தகத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். தீத்து 3ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 வசனங்கள். இதே பரிசுத்த ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் அவர் சம்பூரணமாய் பொழிந்திருந்தார். இந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால்தான் நாம் இந்த சபைக்குள் நம்ம கடந்து வர முடிந்தது. இந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால்தான் நம்மால் ஆராதனைகள் எல்லாம் கலந்து கொள்ள முடிந்தது. மரியாள் சொன்னது போல நம்ம இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் அதான், வல்லமை மிக்கவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாம் அந்த தேவ மகிமையில, தேவ பரிசுத்தத்தில் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தலா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 1:9 நான் வாசிக்கிறேன். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மளை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்து நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக்குதலை அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இந்த காலத்துல
நம்ம எல்லாரும் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷத்தை கேள்விப்படாதவங்க யாருமே கிடையாது. சுவிசேஷம் என்ன? சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் ரத்த சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்பது சுவிசேஷம். இந்த மாதிரி பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னமாக்குதல், பரிசுத்த ஆவியினுடைய பொழிதல், பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் பொழியப்பட்டு நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய பெலனோடு தான் நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் சபைக்கு கடந்து வருவது, நம்ம ஜெபிப்பது, ஆண்டவருடைய காரியங்களை நாம் ஈடுபடுவதெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பெலனோடு தான் நாம் செய்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்ம அறிந்திருக்க அந்த காரியங்களுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த சுவிசேஷத்துக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். இந்த சுவிசேஷம் நமக்கு இலகுவாய் கிடைக்காது. சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்கு சித்த ரத்தத்தினால நமக்கு கிடைத்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நாம் ஈஸியா செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. இதுக்குதான் வேத வசனத்தின்படி நாம் இன்னும் அதிகமாக 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3, 4, 5 இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 6. நம் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிற நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களா இருக்க வேண்டும். இந்த வேத வசனத்துல பாக்குறோம், நோய் கொண்டவர்கள், நோய்னா யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது, அப்படித்தானே? நோய் வியாதினா அது என்ன செய்யறோம்? இப்ப ஏதோ ஒரு ஜுரம், ஒரு காய்ச்சல், ஒரு பாரசிட்டமால போடுறோம், அது எல்லாருக்கும் ஏற்படுகிறது. ஒரு ஜலதோஷம், ஒரு சின்ன ஒரு கைப்போக்கோமோ வெந்நீர் வச்சு குடிச்சோமோ ஒரு உடனே சரியாகி விடுகிறது. நோய் அப்படின்னு வரும்போது நோய்ங்கிறது நம்ம யாருமே விரும்ப தகுந்த ஒரு கண்டினியூஸா ஒரு நம்மை மேற்கொள்ளுகிற நம்மளே நம்மளால அதை ஊர்க்கம் பண்ண முடியாத ஒரு காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம அனுமதிக்க மாட்டோம். இந்த நோய்ங்கிறது அதுதான். நம்ம சுவிசேஷ விஷயத்துல அந்த சுவிசேஷத்துக்காக வைராக்கியம் பாராட்டணும். இந்த சுவிசேஷத்துக்காக நம்ம கேள்விப்பட்ட சுவிசேஷத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷம் குட் நியூஸ். இட்ஸ் குட் நியூஸ் தான் இருக்கும். நமக்கு ஆண்டவர் இந்த வேதத்தின்படி நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் நமக்கு அதை ஆசீர்வதித்து அதை பெருகப்படுகிற தேவனா இருக்கிறார். இந்த சுவிசேஷத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படதான் வேணும். அப்ப சொல்லப்படுறது வேதவசனம் சொல்லுகிறது, நாம் இப்படிப்பட்டதான ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்று அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி இப்படிப்பட்டதான நோய்க்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம கவனிச்சு பார்க்கணும். நமக்கு அந்த மாதிரியான வித்தியாசமான ஸ்வாபங்கள் நமக்குள்ள வருதா, நமக்கு நோய் வருதா, அந்த நோய் நம்ம பிடிக்குதா, நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இருந்து நம்ம சுவிசேஷத்துல அந்த ஆரோக்கியமான உபதேசங்கள்ல இந்த கர்த்தருடைய வசனத்துல நம்ம தைரியமாக நம்ம சீராக ஆண்டவரை தேடி நம் வரும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பூரணமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுல எந்த விதத்திலேயே சந்தேகமே கிடையாது. அடுத்தபடியாக நம்ம அநேக சாட்சிகளை இந்த நாட்களில் நம்ம கேள்விப்பட முடியும். அதுல இப்ப அடுத்தபடியான ஒரு சாட்சி என்னன்னா, எனக்கு ரொம்ப நாள் அந்த பைபிள் ஸ்டடியில கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம இயேசு கிறிஸ்துவ நாம உச்சரிக்கப்படும் போது நம்முடைய இருதயங்கள் குளிர்ந்துட்டு எரிகிறது. வீடுகள்ல நம்ம ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய சமூகத்தை பற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வாஞ்சையை நம்ம விட்டுவிடக்கூடாது, அவருடைய பிரசன்னமாக விட்டுவிடக்கூடாது அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணி வருகிற சந்தர்ப்பங்கள்ல கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு நேராய் கடந்து வருகிற சந்தர்ப்பங்களையும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலனை தேடி நாம் கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட சுவிசேஷத்திலையும் இந்த பைபிள் ஸ்டடி நமக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலைகள்ல பைபிள் ஸ்டடி நடக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் லேட்டானாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணினாலும் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ நாமத்தை உச்சரிக்கிற அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு நான் பிரயாசப்பட்டு வருகிறது உண்டு. அதுல தேவ ஊழியர் மூலமா கர்த்தருடைய வார்த்தைகளும் அவருடைய அணுகுமுறைகளும் என்னுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்குது. நான் ஆண்டுக்கு முன்பாக தேவன் என்னை நிச்சயம் கர்த்தருக்கு ஏற்ற வேளையில் கர்த்தர் என் மூலமாக அதை அனுகூலமாக ஆசீர்வாதமாக வெளிப்படுத்துவார் என்ற கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல இருந்து புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வியாக்கியானம் கொடுத்தாங்க. தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப எளிமையான ஒரு தீர்க்க தரிசனங்கள். பைபிள் ஸ்டடியில ஜெபம் என்றால் என்ன அப்படின்னு நாங்க தியானிச்சோம், ஊழியம் என்றால் என்ன அப்படின்னு நாங்க தியானிச்சிட்டோம்.
வரங்களை குறித்து தியானிச்சிருக்கிறோம், சபையை குறித்து தியானிச்சிருக்கிறோம், எத்தனையோ விதமான காரியங்கள், ஆசரிப்பு கூடாரங்களை குறித்து தியானிச்சிருக்கிறோம். இன்னும் பல கர்த்தருடைய வார்த்தைகளை வந்து இந்த பைபிள் ஸ்டடி மூலமா நம்ம தியானித்ததுல இந்த பாஸ் வந்து ஒரு நாள் சிஇ காமன் எரா பிசி ஏடினா நம்ம வேதத்தின்படி நம்ம சிஇ காமன் எரா அப்படின்றது இருந்தாலும் அது பாஸ் வந்து ஒரு அருமையான ஒரு இது கொடுத்தாங்க, தீர்க்க தரிசனங்கள். அவ்வளவுதான். இட்ஸ் ஆல் ப்ராஃபசிஸ். நம்ம இந்த பவுல் அப்போஸ்தலருடைய காரியங்கள் இதெல்லாம் நம்ம வந்து வாசிக்கிறோமே, இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள். இட்ஸ் ப்ராஃபசிஸ். இந்த ஜனவரி மாதத்துல கர்த்தர் வந்து நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நமக்கு வந்து நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும் என்று சொல்லி அருமையான வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். அதே மாதிரி நடுக்கிறனால கொஞ்சம் பிள்ளை, நீர் பாய்ச்சுகிறனால கொஞ்சம் பிள்ளை, விடை செய்கிற தேவனால எல்லா வாக்கும் என்று சொல்லி நம் ஜாக்கிரதையாக நம்ம பற்றிக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அந்த வசனத்தின்படி அருமையான தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டு கடந்த வருடத்திலையும் இந்த மாதிரி மிக முக்கியமான சந்தர்ப்பங்கள் கேட்ட ஒரு சரியான ஒரு வார்த்தை, அந்த ஒரு கிளாரிபிகேஷன் ஆண்டவரோடு தேவ சமூகத்துல பெற்றுக்கொண்டவங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தைகள் எவ்வளவு தூரத்துக்கு வந்து பலப்படுத்துறது என்று சொல்லி அவங்க நமக்கு அந்த கொடுத்த அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு பரிசுத்தாவியானுடைய பலனை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்தார். அடுத்தபடியாக பவுல் அப்போஸ்தலன் சொல்றது போல, நான் தேறினவனானேன், நான் முற்றிலும் 1 தெசலோனிக்கேயர் 5:23-24 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளிலே உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்துல நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக பிலிப்பியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளில் நிறைந்தவராகி இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவில் தேறினவனாக என்று சொல்லி நாம் ஒரு வாக்கு உண்டு. கிறிஸ்துவுக்கு சுசேஷத்தை அறிந்து கொண்ட நாம் கிறிஸ்துவுக்கு தேறினவர்களாக இருக்க வேண்டும். தேறினவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நமக்கு வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள வருகிறோம், சபைக்கு ஆண்டவரை தேடி வருகிறோம், எத்தனை வருஷம் சபைக்கு வர்றோம், எப்படி வர்றோம் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் தேவ பிரசனத்துல ஒரு மத்தியில நான் சபைக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து நம்மோடு வருகிறார், பரிசுத்தாவியின் பலத்தினால்தான் நம்ம சபைக்கு வருகிறோம் அப்படிங்கறத கர்த்தருடைய ஆவியானவர் மூலமா நம்ம அறிந்து கொண்டோம். இந்த ரோமர் 10:13 சொல்லுகிறது, அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனும் ரட்சிக்கப்படுவான். நம்ம வந்து இந்த சபைக்கு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டோம், சுவிசேஷத்தை கேட்டோம், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டோம், இது நம்முடைய வாழ்க்கையில பலம் செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், faith is an exercise. faithனா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டான தேவனுடைய ஈவு. faith is an exercise. faith இந்த விசுவாசம், கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த விசுவாசம் வந்து you have to exercise it. exercise it அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னா இப்ப நமக்கு சரியான ஒரு கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம், சரியான ஒரு கவர்மெண்ட், நமக்குரிய சரியான ஒரு ட்ரெஸ் மெட்டீரியலோ கவர்மெண்டோ நம்ம அது நமக்குரியத சரியா நம்ம உடுத்தும் போது நம்மளுடைய சரீரத்துக்கு அது எவ்வளவு ப்ராப்பர் ஃபிட்டிங் அது மாறும் போது நம்ம எவ்வளவு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றோமோ, இதே மாதிரி பரிசுத்தாவியானவருடைய சமூகத்துல எல்லாவற்றையும் நமக்குரிய காரியங்கள் தேவ சமூகத்துல அவர் பரிசுத்தாவியானவர் நமக்கு வந்து சம்பூர்ணமாய் நம்ம ஏற்கனவே வாசித்தது போல பரிசுத்தாவியானவர் நமக்கு அதை சம்பூர்ணமாக பொழிந்தருளி இருக்கிறார். தேவ ஆவியானவர் நம்மேல் சம்பூர்ணமாக பொழிந்தருளி இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் நமது ரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்தை தேவ சமூகத்துல
நான் முற்றிலும் தெரிந்தவனானேன், நான் இந்த பந்தயத்தை ஓடி முடித்தேன் நான் சொல்றது கிடையாது, நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஏன் அந்த விதமான ஒரு உத்வேகம் ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி நமக்கு வந்து அது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சிச்சுவேஷன், கம்ஃபர்டபுளான ஒரு எண்ணங்கள், கம்ஃபர்டபுளான அந்த ஒரு பெலன் கிடைக்கும் போது நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு கம்ஃபர்டபுளா உணர்றோமோ தேவ பரிசுத்தாவியானுடைய சமூகத்துல இந்த பரிசுத்தாவியான பொழுதெழுதப்படுகிற விதத்துல நம்முடைய வாழ்க்கை எல்லா காரியங்களிலும் எல்லா எல்லைகளிலும் ஆண்டவர் நமக்கு தீர்மானித்திருக்கிற எல்லா எல்லைகளிலையும் இந்த பரிசுத்தாவியானுடைய பெலன் வந்து நம்மை தகுதிப்படுத்த போதுமானதாக இருக்கிறது. அதனால இந்த பரிசுத்தாவியானுடைய பெலன் ஃபெய்த் இஸ் எக்ஸர்சைஸ். விசுவாசம் தேவனுடைய விசுவாசத்தை வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். தேவ சமூகத்தை ஜெபிக்கும் போது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்குரிய வாசல்களை திறப்பார். நமக்கு வந்து இந்த இருளினுடைய ஆதிக்கத்தை நம்ம ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம தேவைகளை சந்திப்பதற்கு தேவன் நமக்கு நிச்சயம் போதுமானவராக நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பார். ஃபெய்த் இஸ் எக்ஸர்சைஸ். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்கள் பிரதான பாவிதான். பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபங்கள் கிடையாது. நிருபங்கள் என்ன அர்த்தம்? இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள். இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உயிர் கொடுக்கிறது. நிருபங்கள் தான் இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆனது. இட் ஹஸ் பீன் ஃபுல்ஃபில்டு. நிறைவு எப்படி ஏசப்பாவுடைய பிறப்பு வந்து நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் தொடுக்கப்பட்டார், கட்டத்துவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிறப்பு இழப்படும் என்று நமக்கு மீகா தீர்க்கதரிசி நம்ம போன வார்த்தை கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சபையில கேட்டோம். மீகா தீர்க்கதரிசி எப்படி வந்து அவன் வந்து ப்ராஃபசைஸ் பண்றான். இந்த மாதிரி உலகத்தின் ரட்சகர் வருவாரு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு இயேசுவின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாடி வருவாருன்னு சொல்லி. எப்படி இந்த ப்ராஃபசிஸ் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புல வந்து அது வந்து பூர்த்தியாகி இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு கன்னி பிறப்பு நமக்கு எவ்வளவு பெரிய சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து அது நமக்கு எவ்வளவு இலவசமாக தேவன் நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார் என்பது அதே மாதிரி எல்லாமே ப்ராஃபசிஸ் இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். இதெல்லாம் நிருபங்கள். இதெல்லாம் மிகவும் ஆசீர்வாதமான காரியங்கள். அப்பேற்பட்ட பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு பாவிகளில் பிரதான பாவி நான். யோசிச்சு பாருங்க, உலகம் விஸ்தாரமானது. உலகத்தை யாரால என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. உலகம் வந்து அது பொல்லாமல் கிடக்கிறது. அப்பேற்பட்ட இந்த உலகத்துல மிகப்பெரிய நிருபங்களை எழுதி தேவநாமத்துக்கு சாட்சியாக இருந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு அவர்களின் பிரதான பாவி நான். அப்ப பாருங்க, அவ்வளவு நிருபங்களை எழுதின இவருக்கே வந்து கர்த்தருடைய ஆவியானவருக்கும் அவ்வளவு பாட்டுடைய சமூகத்துல பொக்கிஷங்களும் அவருடைய சமூகத்துல பரிபூரணங்களும் அவருடைய சமூகத்துல அவ்வளவு ஆசீர்வாதங்களும் இருக்குமானால் நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்துல எவ்வளவாய் நம்ம தேவனை தேடணும் என்பதை நாம் ஆண்டுடைய சமூகத்துல நிதானித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. அடுத்தபடியாக பிலிப்பியர் 1:3 சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் இந்த இயேசு கிறிஸ்துவோடு அந்த வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 1:3 நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் சுவிசேஷத்துக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம், உடன்பட்டவர்கள். நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த சுவிசேஷம், நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த சுவிசேஷத்திற்கு நாம் உடன்பட்டவர்கள் ஆனபடியால் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி என்ன சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இந்த நாளிலே கூட சொல்லலாம் இவ்வளவு தூரத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவரை பற்றி பழைய ஏற்பாட்டு காலங்களில் உள்ள ராஜாக்கள், பழைய ஏற்பாட்டு காலங்களில் உள்ள தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டு காலங்களில் உள்ள பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நம் பார்க்கிறோம். கடந்த நாட்கள்ல கூட நான் அருமையான இவரை பற்றி நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். எசேக்கியாவை பத்தி நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது அந்த எசேக்கியா அவ்வளவு பெரிய ராஜா தான். அவருடைய வாழ்க்கையில வந்து எதிரிகள் படையெடுக்கிறாங்க, எதிரிகள் படை சூழ்ந்துச்சு அப்படின்னு சொல்ல வர சூழ்நிலையில என்ன பண்றாரு, தெய்வ சமூகத்துல போய் கதறாரு. அவ்வளவு பெரிய ராஜா தானே, அவருக்கு இல்லாத அலையன்ஸா, அவருக்கு இல்லாத நண்பர்களா, அவருக்கு இல்லாத பெரிய பெரிய அவருக்கு இல்லாத பெரிய பெரிய அனுகூலங்களா, ஏன் அவ ஆண்டுடைய சமூகத்துல போய் அதை என்ன பண்றாரு, கீப் அப் பண்றாரு. Everybody has their own
எல்லாருக்கும் அவங்க ஆசை இருக்கும் இல்லையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னைய பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே எதை விரும்புறோம்? பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம்? ரொம்ப விருப்பப்படுறோம். எனக்கு அந்த விருப்பம் ரொம்ப உண்டு. என்னுடைய தாத்தா ஜெபிக்கிறத நான் பார்த்திருக்கேன். என்னுடைய தாத்தா முழங்கால நின்று ஜெபிப்பாங்க. என்னுடைய தாத்தா வேதத்தை வாசிக்கிறத நான் பார்த்திருக்கேன். என்னுடைய தாய் எங்க அம்மா நல்லா ஜெபிப்பாங்க. அம்மா வேதம் வாசிக்கிறது நான் பார்த்திருக்கேன். அவங்களோட லைஃப் தான் நான் பார்க்கும்போது நானும் ரொம்ப அந்த வேதத்தை குறித்து ஜெபத்தை குறித்து நான் மிகவும் ஆசைப்பட்டு நம்மளும் அதை செய்யணும். அது மாதிரி ஜெபிக்கணும். நம்மளும் அப்படி வாழ்க்கையில அந்த இயேசு நமக்கு வேணும் ரொம்ப ஆசைப்படுறேன். எங்க தாத்தாலாம் இந்த சர்ச்சில் முன்னாடி உட்காந்துருப்பாங்க, முழங்கால் போடுவாங்க. வீட்டுல முழங்கால் போட்டு எங்க தாத்தா அவ்வளவு ஜெபிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய விசுவாசத்துக்கு அது நல்ல ஒரு சேலஞ்சா இருக்கும். நம்மளும் என்ன செய்யணும்? நம்மள மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நம்ம ஆண்டோடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும்னு சொல்லி நமக்குள்ள அப்படிப்பட்ட வாஞ்சைகள் விருப்பங்கள் எழுப்புகிறது உண்டு. ஏன்னா அந்த சுவிசேஷ விஷயத்துல நம்ம என்ன செய்யணும்? மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்ய வல்ல தேவனா இருக்கிறார். எபிரேயர்ல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். அப்பேற்பட்ட ராஜாக்கள், பெரிய பெரிய ராஜாக்கள் கூட ஒரு தேவைகள் வரும்போது ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவங்க ஜெபித்து அவங்க என்ன பண்றாங்க? மிகப்பெரிய ஜெயம் எடுத்து அவங்க வருகிறதை பார்க்க காரணம் அவங்களால என்ன பண்ண முடியும்? எசேக்கியாவுடைய அதே ராஜ்யம் பார்த்து அவர் என்ன பண்ணல? ஹேண்ட் ஓவர் பண்ணார். அது நின்று போகவில்லை. இப்ப வரைக்கும் என்ன உண்டாகுது? இப்ப வரைக்கும் என்ன செய்யுது? ராஜ்ய பாரம், பவர் பிளே எல்லாம் என்ன செய்யுது? அதெல்லாம் மிக ரொம்ப ஆசீர்வாதமா என்ன செய்யுது? போகுது. காரணம் என்ன? அவ்வளவு ஜாக்கிரதையா தங்களுடைய நன்மைகளையும் அவர்களுடைய சமூகத்தை அவங்க தேடினபடினால கட்டளவர்கள் என்ன செய்ய மிகுந்த ஆசீர்வாதத்தோடு அவங்க நடத்துறத பார்க்க முடியுது. அதே இந்த எசேக்கியாவை பத்தி நம்ம பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துல ஜனக்கரிப்புகளை பயங்கரமா பேசலாம். அவன் என்ன பண்றான்? ரொம்ப ரொம்ப ஓவரா பேசலாம். யூத பாஷையில பேசலாம், அப்புறம் உன்னுடைய பாஷையில பேசலாம். அப்ப சொல்லுங்க இந்த பாஷையில எல்லாம் பேசினா எனக்கு புரியாது. பல லாங்குவேஜஸ்ல அவங்க என்ன பண்றான்? அவன் என்ன பண்றான்? பயங்கரமா அந்த எசேக்கியாவுக்கு விரோதமா அவன் என்ன பண்றான்? he makes a very bad comments. ரொம்ப ஒரு மோசமான முறையில அவன் என்ன பண்றான்? நாகரிகம் இல்லாத முறையில அவன் ஆனா அப்பேற்பட்ட சூழ்நிலை எசேக்கியா என்ன பண்றாரு? ஆளுடைய சமூகத்துல போய் அழுது தேவ சமூகத்துல தன்னை ஊற்றி ஒப்பு கொடுத்து அவர் என்ன பண்றாரு? தேவ சமூகத்துல இருந்து அவர் விடுதலையை பெற்றுக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக எபேசியர் 2:8-13 இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிக்கிறேன். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் சமீபமாயிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உங்க வேளையிலே கூட உங்கள் மத்தியில நான் இந்த நாளிலே ஷேர் பண்ணபடியாக உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக வந்தது இதுதான். பரிசுத்தாவியானுடைய பெலனை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தாவியானுடைய பெலன் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நாம் மீட்கப்படும் நாளுக்கு என்ற முத்திரையாக பெற்ற இந்த பரிசுத்தாவி கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்குத்தப்படப்பட்ட இந்த பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த பரிசுத்தாவியை விசுவாசத்தால் பெற்றுக்கொண்டனா அந்த விசுவாசத்தை நமக்குள் பயிற்றுவிப்பதற்கு, இந்த விசுவாசத்தை நமக்குள் நாம் பழக்குவிப்பதற்கு, இந்த விசுவாசத்தை நமக்குள் நாம் அதை நாம் தேவ சமூகத்தை நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும். இதனாலே கூட காலை முதல் சர்வீஸ்ல கூட சகோதரி அதெல்லாம் பகிர்ந்து கொண்டாங்க. எலிசபெத், மரியாள், அண்ணாள் இவங்களை குறித்துதான் முதல் சர்வீஸ்ல பகிர்ந்து கொண்டாங்க. சகோதரி டாஃப்னி அவங்க நல்லா சொன்னாங்க. மரியாள் சகோதரி மரியாள் அவங்களுடைய அவங்க கன்னி பிறப்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு கன்னி பிறப்பு. ஆனா அந்த எலிசபெத்தினுடைய காரியங்கள் அப்படி கிடையாது. எலிசபெத் அவங்க கிட்டத்தட்ட 60 வயசு. எலிசபெத் அவங்க 20 வயதுலதான் அவங்க என்ன பண்ணாங்க? யோவான் ஸ்நானங்களை பெற்றெடுத்தாங்க. நமக்கு நல்லா தெரியும். கன்னி பிறப்பு. மரியாளுடைய பிறப்பு அப்படி கிடையாது. யூத கலாச்சாரங்கள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல அவங்க அவங்க அந்த ஆராய்ச்சி பண்ணிருக்கிறபடி மரியாதை 13-16 வயது வரைக்கும் அவ்வளவுதான் அவங்க இருந்திருப்பாங்களாம். அந்த வயதுல கர்த்தருடைய பரிசுத்தாவியினால் அவங்க மேசியா பிறப்பாரு. அந்த காலத்துல பெண்கள் அவ்வளவு அருமையா அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஓகே இதுதான் அவ என்ன பண்ணிருந்தா? நம்ம கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தரால் சொல்லப்பட்டவர்கள் நிறைவேறும். அவ அனுப்பினாலும் கல்லறிஞ்சு கொன்றுவாங்களாம். உடனே என்ன பண்ணிடுவாங்களா? கல்லறிஞ்சு கொன்றுவாங்களாம். அப்பேற்பட்ட ஒரு கடுமையான கலாச்சாரங்கள் உள்ள சூழ்நிலைகள்ல அந்த மரியாள் அவங்களுக்கு ரொம்ப வருஷம் பிள்ளை இல்ல. ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு? சகரியா என்ன செஞ்சாரு? உனக்கு ஒரு பிள்ளை பிறப்புன்னு சொன்னா அவன் என்ன பண்ணிட்டான்?
நீ முதிர் வயதுல எப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, நீ சந்தேகப்படக்கூடாது, ஆண்டவர் சொன்னது நிச்சயமா நிறைவேறும் சொல்லி அவன் வீட்டுக்கு போன பொழுது அவனுடைய மனைவியாக எலிசபெத் கர்ப்பவதியானாங்க. எலிசபெத் கர்ப்பவதியானாங்க. எலிசபெத்தும் முதிர் வயதுல கர்ப்பவதியானி அவங்க 5 மாதம் வெளிப்படாம இருந்தாங்க. அவங்களுக்கு 6வது மாதத்துல யார் போயிட்டாங்க? மரியாள் போயிட்டாங்க. மரியாள் மரியாள் கர்ப்பவதியா இருக்கிறது யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட அவங்களுக்கு 60 வயதாகி அவங்க கர்ப்பவதியா இருக்கிறாங்க. மரியாள் போய் மரியாள் கன்னி பெண்ணு அவங்க சொல்லும் போது யாரும் ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல மரியாள் மலைநாட்டுக்கு போறாங்க. மரியாளுக்கு 3 months இருக்காங்க, 3 மாதம் அவங்களோட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்களுக்கு 6 மாதத்துல இவங்க போய் 3 மாசம் அவங்க கூட இருந்திருக்காங்க. அப்ப 9ஆம் மாதத்துல அவங்களுக்கு என்ன பண்ண பிள்ளை பேர், இவங்க 3 மாதம் இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன உண்டாச்சு? பிள்ளை பேர் உண்டாச்சு நம்ம பார்க்கிறோம். இந்த மரியாள் இப்ப வந்திருக்காங்க. வந்த உடனே சகதியா என்ன செஞ்சிருப்பாரு? இப்ப போய் உடனே மரியாள் போய் சொல்ல முடியுமா? எலிசபெத் போய் நான் இங்க 3 மாதம் நான் உங்களுக்கு வந்திருக்கிறேன், எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஆனா அந்த எலிசபெத் என்ன நடந்தது? இந்த லூக்கா எழுதின புஸ்தகத்துல அவங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தையில பார்க்கிறோம். அதுல அவங்க சொல்றாங்க, என் ஆண்டவருடைய தாயின் வருகிறதற்கு நான் எம்மாத்திரம், நீ உன்னுடைய வாழ்த்துக்களின் சத்தத்தை கேட்ட உடனே என் வயிற்றில் இருந்த பிள்ளை கழிப்பாய் துடிச்சு சொல்லி என்ன செய்யறாங்க? அவங்க அவ்வளவு சந்தோஷமா என்ன செய்யறாங்க? அவங்க சொல்றாங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 41வது வசனம். எலிசபெத் மரியாளுடைய வார்த்தைகளை கேட்டபோது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு ஒரு சுரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் வந்தது எனக்கு இதனால் கிடைத்தது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை கழிப்பால் துளிற்று என்று சொல்லி விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். இந்த வசனத்தின்படி இதெல்லாம் சாதாரணமான ஒரு யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் எத்தனை ஆராய்ச்சி பண்ணுவோம் இல்லையா? எத்தனை விதத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன செய்வோம்? நம்ம சாதாரணமா அது மனுஷ நேச்சர் தான். நம்ம என்ன யோசிப்போம் தானே? இது இந்த நேரம் வந்திருக்காங்க 5 மாதம், நம்மளும் என்ன செய்ய யாருக்குமே இதே சொல்லல. வயதான காலத்துல தேவன் அற்புதம் செய்திருக்கிறாரு. ஸ்திரீகள் கத்து இது முதல் அதுக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க, உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அனைவரும் சந்தோஷப்படுவார்கள். அவ்வளவு அழகா சொல்றாங்க சரியா? அவன் பிறப்பின் நிமித்தம் அனைவரும் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அற்புதமா என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அவங்க அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசம் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு இவ்வளவு காரியங்களும் 5 மாதம் வெளிப்படாது இருந்தால் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம், எனக்கு இப்படி செய்துள்ளார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாது இருந்தால் 24ஆம் வசனம் வாசிக்கிறேன். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாக எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் நாட்களில் என் மேல் கலாட்சியம் வைத்து எனக்கு இப்படி செய்துள்ளார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாது இருந்தால் 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தோன்றி நமக்கு தெரியும். 5 மாதம் வெளிப்படாத 6வது மாதத்துல மரியாதை என்ன பண்றாங்க? மலை நாட்டில் அவங்க கூட இருக்கும் போது அவன் என்ன சொல்றா? எதுவுமே என்ன செய்யல. சமுதாயம் கேட்டுச்சுன்னா என்ன செய்யும்? அவ்வளவு நிந்தையான சூழ்நிலை போட இருந்தாலும் சொல்றா, என் ஆண்டவருடைய தாயார் நிலத்தில் வந்தது எனக்கு எதிரால் கிடைத்தது. அவ்வளவு அவங்க என்ன பண்றாங்க? அவ்வளவு அழகா என்ன பண்றாங்க? அப்படி ஏற்றுக்கொள்கிறாங்க. கர்த்தர் அவ்வளவு அதிசயங்களை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அற்புதமான கிரியைகளை செய்தார். இந்த வேளையிலே கூட கர்த்தருடைய நாம மகிமைக்காக நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை கழிப்பாய் துடித்து சொல்லி என்ன பண்றாங்க? மரியாதை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. மரியாதை ஏற்றுக்கொண்டு 3 மாதம் மரியாதை என்ன பண்றாங்க? அவங்க எலிசபெத்தோட என்ன செய்யறாங்க? தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருந்து மீண்டுமாக 3 மாதம் கழித்ததுக்கு அப்புறமா மரியாதை திரும்ப வந்துட்டாங்க. எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அது ஆண் பிள்ளைகள் அப்படின்னு வரும்போது அவங்க சகோதரி சொன்னது 9 மாதம் முடிந்து சில நாள் 9 முடிந்ததுக்கு அப்புறமே என்ன செய்யும்? ஆண் பிள்ளைகள் பிறந்துவிடும். பெண் பிள்ளைகள் கொஞ்சம் சற்று ஒரு 10 நாள் என்ன செய்யும்? கொஞ்சம் தாமதித்து தான் என்ன செய்யும்? பிறக்கும்.
கர்த்தர் அப்படிப்பட்டதான அற்புதங்களை என்ன செஞ்சாரு இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல செய்தாரு என்று சொல்லி அவர் முதல் ஆராதனைகள்ல கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டாங்க. மீண்டுமாக அவங்க சொன்ன காரியங்கள் என்னன்னா, அன்னாள் அண்ணாளுங்கிறது யாருன்னா, அவங்க வந்து பெரிய தீர்க்கதரிசி, she was a prophet. அவங்க வந்து தேவாலயத்தை விட்டு நீங்காம என்ன செஞ்சாங்களாம், காத்திருந்தாங்களாம். பாருங்க, அப்படிப்பட்டதான பரிசுத்த பாட்கள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் சில பிரபலமான ஊழியர்கள், சில பிரபலமான மிஷனரிஸ், சில பிரபலமான சுவிசேஷகர்கள் வந்து நம்ம பெரிய ஊழியர்கள் வந்து ஆண்டுடைய கருத்துல மகிமையாக பயன்படுறவங்க உண்மைதான். ஆனா ஒரு ஆகோடி பரிசுத்த பாட்கள் மற்றவரை ஏற்றுக்கொண்டு இந்த சுவிசேஷம் மிகவும் அற்புதமானது. இயேசு என் பாவத்தை மன்னித்து, இயேசு என் உள்ளத்துல வந்து, இயேசு தம்முடைய ஆவியினால் என் வாழ்க்கையை நினைத்து, இயேசு என் ஜெபத்தை கேட்டு, இயேசு என்னோடு இருந்து, இயேசு என் பார்வையில் நான் பெயர் பெற்றவளாக இருந்து, இயேசு எனக்கு உதவி செய்து, இயேசு கிறிஸ்து என்னோடு கூட வந்து ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி, இயேசு எனக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து, என் தேவன் இந்த பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளப்பட கர்த்தரை தகுதிப்படுத்தி என்று சொல்லி நம்ம விசுவாசித்து தேவாலயத்துக்கு வருகிறோம் இல்லையா. இந்த காரியங்கள் வந்து இது எல்லாமே வந்து மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள். அப்படிப்பட்டதான பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள வரும்போது அருமையான அண்ணான் சகோதரி வந்து தேவாலயத்தின் நீங்காமல் என்ன பண்ணாங்களாம், அவங்க 80 சொச்ச வயது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்களாம், தேவாலயத்துல தங்கியிருந்து அவங்க ஜெபிப்பதில் அந்த சகோதரி வந்து அவங்க தங்களுடைய வாழ்க்கையை அவங்க இயேசுக்காக அர்ப்பணித்து இருந்தாங்களாம். இந்த வேளையிலே கூட அப்படிப்பட்ட கோடாகோடி பரிசுத்த நாட்கள் உண்டு. இந்த வேளையிலே கூட நம்ம நினைக்கலாம், நம்ம வந்து ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நம்ம பலவத்தப்பட வேண்டும். இயேசப்பா ஆண்டவருடைய சமூக பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை நம்ம கழிக்கூர்ந்து மகிழ்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்துல நம்ம என்ன செய்யறோம், கழிக்கூர்ந்து மகிழ்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதனால கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ரட்சிப்பை குறித்து நம்ம கழி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமே. அப்படின்னு பேரு ஏசப்பாவுடைய இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பலத்தோடு உலகத்தை அழைக்கிறார், பரிசுத்தமாய் இருக்கிறார். வசனத்தை கர்த்தர் எல்லா விதமான ஆக்கினைகளை அகற்றி கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் தேவைகளை சந்தித்து கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வாதத்தை நம்ம நடத்தினார் அப்படிங்கிறதுக்கு மிகுந்த சாட்சிகளை நாம் அநேக சாட்சிகள் உண்டு. இவங்களெல்லாம் ஏசப்பா வந்து தெசலோனிக்கே புத்தகத்துல சொல்லும் போது இந்த பரிசுத்தவான்களெல்லாம் ஏசப்பா என்ன செய்வாராம், கொண்டு வருவாராம். பரிசுத்தவான்களெல்லாம் ஏசப்பா என்ன செய்வாரு, கொண்டு வருவார். சரியா, அது ஆண்டவர் வந்து கொடாக்குழி தூதர்களோட வரும்போது இந்த 1 தெசலோனிக்கே புத்தகத்துல படிக்கிறோம். அவர் வரும்போது இந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்ன செய்வாரு, தம்மோடு கூட என்ன செய்வாரு, கொண்டு வருவார். இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்ய மாட்டாரு, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, நம்ம மறக்கவே மாட்டார். சரியா, இயேசு கிறிஸ்துவோட பிரசன்னத்துல நாம் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தை காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் போது தேவன் என்ன செய்வார், மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு தர போதுமான இந்த 3 சகோதரிகளை குறித்து அவங்க காலை ஆராதனையில பகிர்ந்து கொண்டாங்க. எலிசபெத், மரியாள், அன்னாள், இந்த 3 பேரை குறித்துதான் பகிர்ந்து கொண்டாங்க. நான் உங்களை பத்தி பரிசுத்தாவியானுடைய பலன் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அந்த சுவிசேஷம் என்பது எட்டுங்கிறது லேசான காரியம் கிடையாது. அநேக பரிசுத்தவான்கள் வந்து அவங்க கர்த்தருடைய வார்த்தைகளை வந்து பகிர்ந்து கொண்டு நமக்கு வந்து சுவிசேஷனுடைய வாழ்க்கையில வந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு என் பாவத்தை மன்னித்தார், இயேசு என் வாழ்க்கையில வந்தார், அந்த பரிசுத்தாவியை கொண்டு கர்த்தரை பலப்படுத்தி இருக்கிறார், தகுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற இந்த விசுவாசம் தான் சுவிசேஷம். சுவிசேஷத்தை நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த காரியங்களை ஏதுவாக நம்முடைய சபைகள்ல அருமையாக நல்ல அதிகாலை ஜெபங்கள் நடைபெறுகிறது. இந்த புதன்கிழமை ஃபாஸ்டிங் நடைபெறுகிறது. அதுல ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. இது எல்லாத்தையும் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட நாம், சுவிசேஷத்துக்கு உடன்பட்ட நாம், சுவிசேஷத்திற்கு நாம் உடன் பங்காளிகள் நாம் இதை பெற்றுக்கொண்டு இதை காத்துக்கொண்டு இதுக்குரிய மேலான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வேளையிலே கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் எழுப்பி நிற்போம். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சித்தவரும் அவரே, என் ஜீவனின் அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சித்தவரும் அவரே,
என்னை ஏற்றுக்கொள்வார். தாய் தந்தையும் தள்ளிவிட்டார், என்னை ஏற்றுக்கொள்வார். என்னை அவனிடத்து காத்திடுவார், உயர்த்திடுவார். அவனிடம் வைத்து காத்திடுவார். தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சித்தவரும் அவரே. என் ஜீவனின் பலனானவர், என் தீமைக்கும் பஞ்சமாகவே. என் தேவனின் வெளிச்சம் ரட்சித்தவரும் அவரே. என் ஜீவனின் பலனானவர், இவை செய்கின்றவர்கள் எனக்கு இவை செய்ய விரும்புகையில் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை. தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சித்தவரும் அவரே. ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்சமாட்டேன். இந்த நாளில் அவர் என்னை மறைத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். இந்த நாளில் அவர் நம்மை மறைத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். தம் கூடாரமறை ஒளித்து வைத்து செவ்வையான நடத்திடுவார். தம் கூடாரமறை திருவார். தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சித்தவரும் அவரே. என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்சமாட்டேன். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சித்தவரும் அவரே. என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்சமாட்டேன். என் தேவனின் வெளிச்சம் ஜீவனின் பலனானவர், யாருக்கும் அஞ்சமாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாரம் செகண்ட் சர்வீஸு பாஸ்டரமாகவே பேசினா ஒரு 10 நிமிஷம் முன்னாலே முடிச்சிடுவேன் சார். நல்லா இருந்தது இல்லையா? வெரி குட். ஆமென். நல்லா கிளாப் பண்ணுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, ஒரு சில அறிவிப்புகள். அந்த போஸ்டர் போடுங்க தம்பி. அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் சர்வீஸ்க்கான போஸ்டர் வாட்ஸ்அப்பில் எல்லாரும் உங்களுடைய ஸ்டேட்டஸில் அதை வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன விளம்பரம் உங்களுடைய நண்பர்கள் மற்றவர்களுக்கும். இந்த கேரல் ரவுண்ட்ஸ் கிறிஸ்மஸ் திருவிழாக்கள் நேற்றைக்கு வரைக்கும் நடந்தது. நாளை காலையிலும் மாலையிலும் நமக்கு அசோகா ஸ்கூல்லையும் வளர் நகரில் பிரதர் ஸ்டீஃபன் அவங்களுடைய வீட்லேயும் நடக்கிறது. வந்து பங்கெடுங்கள், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நேற்றுக்கு இந்த பிரின்ஸ் ஸ்கூலில் நடந்தது ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆண்டவருக்கு மைமுண்டாகும். நிறைய சாட்சிகள் இல்லைங்களா? கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பிள்ளைகள் வந்து பாராட்டுறாங்க, நிறைய இஸ்லாமிய பிள்ளைகள் சரிங்களா? இந்த பிரின்ஸ் ஸ்கூல் சையத் சகிலா அவங்க தான் கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ப்ரோக்ராம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருஷமும் நீங்கள் வாங்க வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ ஸ்கூல்ஸில் இந்த ஆண்டு நல்ல ஒரு ஓப்பனிங். அசோகா ஸ்கூல் ஐயா சொன்னாங்க, நாளைக்கு போகிறோம் இல்லையா,
எங்கள் நர்சரி ஸ்கூல் அசோசியேஷனில் பேசியிருக்கிறாங்க, கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் யாரும் வந்து நடத்துகிறாங்கன்னா இடம் கொடுங்க அப்படின்னு. அல்லேலூயா. அவங்க தேடி பார்த்து வேறு யாரும் செய்வதற்கு அப்படி முன் வரவில்லை, யாரும் செய்யலை. அதனால் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. ஆமே, மனுஷர் கண்களில், அரசு கண்களில் நமக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல், சிஎஸ்ஐ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் போய் ப்ரோக்ராம் நடத்தணும். வெள்ளியங்குன்றம் ஸ்கூலில் ஆண்டவருக்கு மகிமை. ஆகவே இந்த வாய்ப்புகளை சுவிசேஷம் அறிவிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல இந்த வாய்ப்பை பயன்படுத்தும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கேலண்டர் எல்லாம் விநியோகித்தோம். கேரல் ரவுண்ட்ஸ், கிறிஸ்மஸ் திருவிழாக்களில் ஒருவேளை உங்களுடைய வீடுகளுக்கு மில்கால்ஸ்டர் உங்கள் வீடுகளுக்கெல்லாம் வர முடியல, கேலண்டர் வாங்கிட்டு போங்க சார். கண்ணன் சார் கேலண்டர் வாங்கிட்டு போங்க. வேறு யாரும் கேலண்டர் வாங்காமல் இருந்தீங்கன்னா ஹலனம்மா இருந்து கேலண்டர் வாங்கிட்டு போங்க. ஹெலன் உங்கள் பேர் தானே? சார் கேலண்டர் வாங்கிட்டு போங்க, வாங்காதவர்கள். சார் இதற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஈவினிங் சர்வீஸ் இருக்கிறது. சிஸ்டர் டேஃப்னி ஜோசப் அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பாங்க, சில முக்கியமான ப்ரோக்ராம்ஸ். அப்புறம் கிறிஸ்மஸ் அன்றைக்கு காலையில் நமக்கு எல்லாம் பனிக்காலமாக இருக்கிறது, ஏன்னா ஒரு கொஞ்ச நேரம் நமக்கு முன்ன பின்ன ஆகும். ஆகவே நீங்கள் குளிர் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, கொஞ்சம் ஏழியராகவே வந்துடுவோம். இந்த குளிர்காலத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாடினா தான் அது ரியல் கிறிஸ்மஸாக இருக்கும். ஏன்னா சில்லான குளிர் காற்று வீசும் நேரம் இது அப்படியெல்லாம் பாடுறோம். ஓகே. ஸோ ஆகவே ஆனாலும் பிள்ளைகள் இப்படியெல்லாம் வச்சுருக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த சீசனல், சரிங்களா, எனக்குமே ரொம்ப சஃபர் பண்ணுறேன். ஜெர்மனிக்கு உங்களுக்கு ஆண்டவர் நல்ல தெய்வீக சுகத்தை ஆண்டவர் தந்தருள்வாராக. எல்லாருக்கும் சில ரேச்சலுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அவர்களை சுகப்படுத்தி கர்த்தர் கொண்டு வருவாராக. தாமஸ் அங்கிள், வயோதிபர்கள், செல்வராஜ் ஐயா அவங்களுக்காகலாம் தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. புதிதாய் வந்திருக்கிறவர்கள் அப்படியெல்லாம் கடந்த நாட்களில் விசிட்டிங், இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 83 வீடுகளுக்கு விசிட்டிங் இந்த கேரல் ரவுண்ட்ஸ் மூலமாக போக ஆண்டவர் கிருபை செய்தார். சில வீடுகள் அப்பான் தேர் ரிக்வெஸ்ட்டு நம்ம போவதற்கு நாம் ரெடியாக இருந்தோம், ஆனால் அவங்க இல்லாத சூழ்நிலைமை சொன்னதுனால போகலை. மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லா வீடுகளுக்கும் போய் வர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். நமக்கு செவ்வாய்க்கிழமையிலேருந்து நம்ம வேன் இந்த எஃப்சி அந்த வேலைகளுக்காக போகிறது. அதனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படி தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். புதிய வருஷத்தில் நமக்கு நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கிறார். இயர் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் அண்ட் கைடன்ஸ், ஜிஜி, சரிங்களா. ஆண்டவர் அற்புதமான வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாஸ்டர் எஸ்எஸ்கே சாம்பேல் அவர்கள் நமக்கு டிசம்பர் 31 புதன்கிழமை இரவு அந்த புத்தாண்டு ஆசீர்வாத ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை யாரும் மிஸ் ஆகிடாதீங்க. எல்லாரும் இந்த ஆராதனைகளிலே, கிறிஸ்மஸ் ஆராதனை முக்கியம். காலையிலும் மாலையிலும் நமக்கு நல்ல வில்லு பாட்டெல்லாம் இருக்கிறது. பிரதர் பீட்டர் குடும்பம் அவங்க அதை செய்கிறாங்க. இன்னும் பல நிகழ்ச்சிகள், நம்ம பிள்ளைகள் எல்லாம் சிறப்பு நிகழ்ச்சிகளிலே பங்கேற்பார்கள். ஆகவே எல்லாரும் குடும்பமாக உங்களுடைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள், உறவுகள் எல்லாரையும் நீங்கள் அழைத்து வாருங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு பேசின உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரின் எங்களை ரட்சித்து வழி நடத்துகிற இயேசு கிறிஸ்துவின் பலன் இந்த நாட்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, மரியாளை போல, எலிசபெத்தை போல, அன்னாளை போல தெய்வீக சுபாவங்கள்
பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே எப்படி அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடந்ததோ எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீர் தந்த ரட்சிப்பு, எங்களை ரட்சிக்கிற தேவன் நீர் அல்லவா, உடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்ற இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அப்படியே வழி நடத்துங்க. சுகவீனம் உள்ள மக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் ஒரு பெரிய மாபெரும் விடுதலையை கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே, புது வருட காலங்களிலே கர்த்தர் கட்டளையிடுவீராங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஊழியங்களுக்காக பங்கேற்கிறவர்களும் ஜெபிக்கிறவர்களும் உழைக்கிறவர்களை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து இன்னும் கர்த்தாவை கிருபையினால் இரக்கத்தினால் முடிச்சு விட்டுங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. தீமைகள் பொல்லாப்புகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி சத்ருவினுடைய எந்த சதிமோச நாசங்களும் தீங்குகளுக்கும் கர்த்தர் விலக்கி உடைய விலையேறப்பட்ட கரத்தினாலே இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற தெய்வ பிள்ளைகளை உடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உடைய மகிமை வெளிப்படட்டும். ஆராதனைகள், ஊழியங்கள் எல்லாவற்றிலையும் உடைய பிரசன்னம் கூட விளங்கும். ஆண்டவரே, ஆஃபிலே எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிற 10th +2 மற்ற கிளாஸஸ் படிக்கிற ஆண்டவரே, காலேஜில் கர்த்தாவே செமஸ்டர் அப்படியெல்லாம் எழுதியிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காகவும் மாணவ செல்வங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆசிரியர் பணி செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த விடுமுறை காலங்கள் உடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். தெய்வ பிள்ளைகளை கனிமணி போல பாதுகாத்து கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் அவருடைய வாழ்க்கையில் குடும்பங்களிலே நிறைவேறும்படி அர்ப்பணிக்கிறோம். நாமம் மகிமைப்படட்டும். மீதியான இந்த நாட்கள் முழுவதும் எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். கணம், துதி, மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய அன்பின் சந்தோஷம், ஐக்கியம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும், சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. டீ, ஸ்நாக்ஸ் இருக்கிறது, தயவாக எல்லாரும் அறிந்து செல்லுங்கள்.